தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதீர், யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர். பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகிறது. இன்றைய உலகம், உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது. வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். ஓடி ஓடி நம்மிடம் நடிப்பவர்கள் கவனமாக தான் நடிக்கிறார்கள். நாம் தான் ஏமாந்து விடுகிறோம். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் கவலைகள் என்பது காணாமல் போய்விடும். நம்ம ஒரு செயல்ல வெற்றி அடையணும்னா அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் எனக்கு துணை இருக்கான், இவன் எனக்கு துணை இருக்கான் என்ற நம்பிக்கையில ஆரம்பிக்காதீங்க. அது கண்டிப்பா தோல்வியால தான் முடியும். எப்போது நீங்க உங்களை நம்பி ஒரு செயல் ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உண்மையிலே வெற்றி அடையும். நண்பா, இந்த உலகத்துல ஒன்ன நீ நம்பாம வேற யாரு நம்புவா? தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும், அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும், தன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷம் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதா, வரைவதா, கிறுக்குவதா, இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான் இருக்கிறது. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நன்றே. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம். எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் கூறாதீர். ஏனெனில் உங்களை ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு. வலினா என்ன, தனிமைனா என்ன, வேதனைனா என்ன, பயம்னா என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை எனக்கு கத்து கொடுத்திருக்கு. ஆனா நான் என்னைக்குமே இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இல்லைனாலும் கூட இன்னைக்கு சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்காது. நான் என்னைக்குமே தோத்துட்டோமேன்னு வருத்தப்பட்டது கிடையாது. முயற்சி பண்ணலானாதான் ஐயோ முயற்சி பண்ணலையேன்னு வருத்தப்படுவேன். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பி விடாதே. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது. நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை.